வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பூஜுவின் குட்டி யானை. பூஜுவுக்கு ஒரு குட்டி யானை ஃப்ரெண்டாக கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். ஒரு அழகான கிராமத்தில் விவசாயிகள் தங்களோட வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. பூஜுவுக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலே அடிக்கடி கிளம்பி போயிடுவான். இப்படி தான் ஒரு நாள் காட்டுக்கு வழக்கம் போல கிளம்பி போனான். திடீரென ஒரு யானை சத்தம் கேட்டதும் அப்படியே நின்னுட்டான். அந்த யானையை பார்க்குற ஆர்வத்துல வேகமா நடந்தான். சத்தம் கேட்ட திசையிலே வேகமா வந்த பூஜு திடீர்னு ஒரு குட்டி யானையை பார்த்தான். அந்த குட்டி யானையை பார்த்ததும் வேகமா அது கிட்ட போய் நின்னான். குட்டி யானைக்கு என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? எனக்கு தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு தென்னந்தோப்புக்கு பூஜு வேகமா ஓடினான். அங்க கிடைச்ச ஒரு இளநீரை குட்டி யானைக்கு கொடுத்தான். அந்த இளநீரை குடிச்சதும் குட்டி யானைக்கு தாகம் தீர்ந்தது. ஆமா, நீ ஏன் இங்க தனியா இருக்கிற? உன் கூட யாருமே இல்லையா? உங்க அம்மா அப்பாலாம் எங்க? எனக்கு யாருமே இல்ல. இந்த காட்டுல தனியா தான் சுத்திட்டு இருக்கேன். இங்க சாப்பாடு கூட சரியா கிடைக்கிறது இல்ல. என்ன உன் வீட்டுக்கு கூட்டி போறியா? நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். பூஜு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இனிமே நீதான் என் செல்ல பிராணி. வா, வீட்டுக்கு போலாம். பூஜு ஒரு குட்டி யானையோட கிராமத்துக்குள்ள நுழைஞ்சதும் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இவனுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் கோவமா பேசினாரு. பூஜு, என்ன இது? ஒரு குட்டி யானையோட வந்து நிக்கிற? இந்த யானையால நம்ம கிராமத்துக்கு ஆபத்து. உடனே காட்டுல கொண்டு போய் விட்டுடு. என்ன மன்னிச்சிருங்க. இந்த குட்டி யானை தான் என்னோட செல்ல பிராணி. நான் அதை காட்டுல கொண்டு போய் விட மாட்டேன். பூஜு இப்படி சொன்னதும் எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு. பூஜு அந்த குட்டி யானைக்கு சாப்பாடு கொடுத்தான், குளிப்பாட்டி விட்டான். அது கூட தினமும் விளையாண்டு ரசிச்சான். ஆனா அந்த கிராம மக்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. திடீரென ஒரு புலி ஊருக்குள்ள புகுந்து விவசாயியோட ஆட்டை கடிக்க பார்த்துச்சு. அந்த குட்டியான புலியோட சண்டை போட்டு விவசாயியோட ஆட்டை காப்பாத்திருச்சு. குட்டியான செஞ்ச இந்த செயலால அதை ஒரு காவல் தெய்வமா ஊர் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி பூஜுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த ஊர் மக்களுக்கே செல்லப்பிராணியா மாறிடுச்சு குட்டியான. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம RMS Edit சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.